இறையுணர்வு இறைத்தலும் உடமை என்பர்களே வணக்கம். என்ன நண்பர்கள் நல்லா இருக்கீங்களா? நிச்சயம் நல்லா இருப்பீங்க. நல்லதே நடக்கும். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. கனகம்பட்டி சர்க்குரு நினைக்க பேர் அற்புதம் வாய்ந்த மகான்க. அவ்வளோ அற்புதம் நிறுத்திட்டு வராருங்க. எல்லா ஜீவன்களுக்குள்ளும் உறைஞ்சிருக்க ஐயா எல்லாத்துக்கும் அவ்வளோ பெருங்கருணையோட பேர் அற்புதங்களை பண்ணிட்டு வராங்க. வர தகவல் இல்லாமல் ஐயாவை பற்றி அவ்வளோ விஷயங்கள் சொல்கிறாங்க. அதனால் நம்ம சேனலில் தொடர்ந்து இடம்பெற்றுருக்கு. கொஞ்சம் டிலே ஆனாலும் அடுத்தடுத்து எல்லா அற்புதங்களும் இடம்பெறுங்க. இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு முக்கியமான காணொலிங்க. காணொலி போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்புங்க. நம்ம இறைமை டிவி அன்புலாம் சேர்ந்து வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பித்து செயல்படுத்திட்டு வராங்க. இதில் சித்தர்கள் மற்றும் ஜீவசமாதிகளோட தகவல் தொடர்ந்து இடம்பெற்று வருதுங்க. இதில் எண்ணற்ற நபர்கள் இணைந்து பயன்பெற்று வராங்க. நீங்களும் இணையனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸோட அதை லிங்க் கொடுக்குறேங்க. வாட்ஸ்அப் என்ன கீழே டிஸ்பிளேவில் கொடுக்குறேங்க. விருப்பம் இருக்கும் நபர்கள் குழுவில் இணைந்து பயன்பெறலாம். மேலும் எண்ணற்ற நபர்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க. புதிய நண்பர்கள் யாராவது பார்த்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் எங்களை ஊக்கப்படுத்தும் வகையில் இருக்கும். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். ராமநாதபுரம் மாவட்டத்திலேருந்து ஒரு பெண்மணியோட ஒரு அற்புதத்தை நம்ம இதில் பகிர்ந்துக்கலாம். விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க ஆடு வளர்த்துட்டு வராங்க. நிறைய ஆடுகள் வளர்த்துட்டு வராங்க. இதில் திடீர்னு ஒரு நாள் ஒரு ஆட்டை காணோம். ஆடு திருடர் ஆட்டை பிடிச்சிட்டு போயிட்டான். ஐயாட்டு நல்லா பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஐயா இப்படியாவது என்னோட ஆட்டை கொடுத்துருங்க, கஷ்டப்பட்டு வளர்த்துட்டு வரோம் அப்படின்ட்டு. என்ன அற்புதம் பாருங்கள். ஒரே வாரத்தில் திருடிட்டு போன திருடன் மனம் திரும்பி அந்த ஆட்டு பட்டியல் கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டானா. உதாரணத்துக்கு இது ஒரு அற்புதம். இதேமாதிரி பல அற்புதங்கள் அவங்க வாழ்க்கையில் ஐயா நிகழ்த்தியிருக்காரு. அந்த அம்மா எங்கிட்ட குரல் பதிவு அவங்க அனுபவத்தை கொடுத்துருக்காங்க. அவங்க அனுபவத்தை கேட்கலாம். அப்ப ஐயா ஜீவசமாதி அனுப்புறதா பாத்தீங்களா இல்ல முன்னாடி? ஆமா, ஜீவசமாதி ஆன பின்னாடிதான். என்ன வருஷம் முதல்ல போனீங்கம்மா? 9வது வருஷம் நான் முத வந்தது. 9வது குரு பூஜைங்களா? ஆமா, அப்ப மாலை ஓட்டலாம் வந்தேன். அப்புறம் சரிங்க. ஆனா அதெல்லாம் பண்ண பின்னாடிதான் நான் மாலை ஓட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஆனா ஐயாவுடைய இதுல நான் ரொம்ப இது பண்ணிட்டேன். ஐயா வாசல்ல கண்ணை திறந்து அவர் தான் போய் சொன்னாரோ என்னன்னு தெரியல. எனக்கு பாபாதான் போய் சொன்னாரோ என்னன்னு அது எனக்கு தெரியல. அங்க போயிட்டு வந்ததோட நான் இங்க வந்துட்டேன். வந்து ஐயாட்ட எருமமலைக்கு போய் சொன்னாங்க. எருமமலையில போய் கத்துதுன்னு கத்திட்டேன். நான் எனக்கு என்னுடைய கஷ்டத்தை சொல்லி அழுது வந்தேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைச்சிச்சு, அந்த ஒரு நிம்மதி. வந்து 2 தரம் போனேன். 2வது ஆட்டம் இங்க எங்க வீட்டுக்கு அவர் வந்துட்டாரு. அவருக்கு போட்டா வாங்கி அந்த சின்ன விட்டி உருவத்துல ஐயா பெரிய விட்டி. என்ன உருவங்க? ராம்நாடு ஐயா என்ன வந்தாரு உங்களுக்கு? விட்டி வெட்டுக்கிளியா? ஆமா, வெட்டுக்கிளினா சரியான பெருசா. ஓ சரியா. வந்து உருட்டிட்டு கண்ணை உருட்டிக்கிட்டு போய் எங்க வீட்டுக்காரங்க கூப்பிட்டேன். எங்க வீட்டுக்காரருக்கு என்னன்னே தெரியாது. இங்க ஓடியாமே அப்படின்னு சொன்னா என்னங்க அப்படின்னு கேட்டேன். கணக்கம்பட்டியா வந்திருக்காரு. என்ன சரி அப்படின்னு ஓடியாந்து பார்த்தா அப்படியே உட்கார்ந்துருக்காரு போட்டாவிலேயே. ஒரே அழுதுட்டு ஐயா நீங்க வந்து என் வீட்டை பார்க்க வந்திருக்கீங்க, அதெல்லாம் ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு நல்லது ஒரு இது ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரே அழுதுட்டு ஒரு 2 வாரம் சென்று எனக்கு ரொம்ப ஒருத்தருக்கு வட்டி காசு கொடுக்கணும். என்னடா செய்யறதுன்னா அழுதுகிட்டு இருந்தேன். அந்த நேரம் என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு 18,000 கிடந்துச்சு. இதான் என்ன அதிசயமா இருக்கு. வேற 6 வீட்டு பேர்லயும் வந்திருந்தா நமக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எடுக்கல. அப்புறம் மறுபடி ஒரு வாரம் சென்று மறுபடியும் கேட்டோம், இது யாரு அனுப்பி இருக்கிறது அப்படின்னு. ஆர்மம் அனுப்பியிருக்காரு, நமக்கு அட்ரஸ் இல்லாம இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லிட்டு எங்க வீட்டுக்காரருக்கு ஐயா தாங்க நமக்கு ஒரு இது ஒண்ணு இருக்காரு சத்தியமா சொல்லிட்டோம்னு ஒரே அழுதுட்டு அந்த 18,000 எடுத்து வந்து 2,000 போட்டு 20,000 வட்டி காசு கட்டினேன். கரெக்டா வட்டிக்கு தேவையான ஐயா அனுப்பிட்டாரு. ஆமா, அது இது யாரு அனுப்புனாங்கன்னு கடைசியா கட்டி முடிச்சீங்களா? அதே ஆறுமுகம் தானே சொன்னாங்க, ஒண்ணுமே இல்லையே. அப்புறம் அதான் ஆறுமுகம்னு சொன்னாங்க. ஆனா அவர் ஆறுமுகம் ஆள் யாருன்னு அது தெரியல. இல்ல பேர் மட்டும் தெரியுது. பேர் மட்டும் தான் தெரிஞ்சு. ஓ பாருங்க. அதோட அதை வாங்கி அதை கொஞ்சம் கட்டிட்டு பேர்ல ஐயா உங்களுக்கு பணம் அனுப்பியிருக்காரு. ஆமா. அந்த நேரம் எனக்கு ரொம்ப இது. அப்புறம் அதோட என்ன செஞ்சேன், இன்னி நம்ம இடத்த வித்துட்டு நம்ம கடைங்களை முடிச்சிடணும், நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாதுன்னு ஒருத்தட்ட பேசணும் குறைச்சு கேட்டாங்க. அதோட ஐயாட்ட எடுத்துட்டு வந்துட்டேன் அந்த இது பத்திரத்தை எடுத்துக்கணும். உள்ள வாங்கினேன். உள்ள வாங்குவோமே என்னை நேரடியா ஒரு பொம்பளை புரோக்கர் இல்லாம நானே வாங்கிக்கிறக்கா அப்படின்னு சொல்லிச்சு. அதோட நான் நல்ல விலைக்கு விற்றேன். நல்லபடியா எல்லா கடனையும் முடிச்சேன். ஐயாவுக்கு அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி வந்து கொடுத்தேன். என் மனசு நிம்மதி. அதோட அந்த வீட்டு இடத்துக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. என் பெரிய மக ஒரு வக்கீல் நோட்டீஸ் விட்டுட்டான். என் சின்ன மக வீடு தச்சஞ்சிட்டான். தச்சஞ்ச பிறகு அவ இப்படி பண்ணவும் என் மக நான் வீடு கட்ட மாட்டேன், நான் ஊருக்கு போறேன் அப்படிங்கிறா. ஐயாட்டவா ஐயா கட்ட சொன்னா கட்டு, இல்லைன்னா வீட்டுக்கு போயிரு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டே வந்துட்டேன். இங்கே கூட்டிட்டு வந்து அவ என்ன மனசுல வச்சாலும் தெரியாது. இன்னைக்கு 2 மாடி வீடு கட்டி இருக்கு. அவர் வாசலுக்கு வந்த பின்னாடி
அதே இன்னும் இந்த கடை முடியாம ஐயாட்ட போய் நான் அன்னதானத்துக்கு அரிசி வாங்கி வைக்கணும் அப்படின்னு என் மக சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆ. ஆனா ரொம்ப எனக்கு ஒரு இதெல்லாம் காட்டிட்டாரு, அந்த ஒரு நம்பிக்கையெல்லாம் இருக்கு. ம். அவ அதே இப்ப இங்க உள்ள வீட்ட போறேன், ராம்நாட்டுல உள்ள வீட்ட போறேன், நான் சொல்றது என்னுடைய கஷ்டத்துக்கு இப்படி ஆச்சு ம். அப்படின்னு எல்லாருமே இது பண்ணுவாங்க. எல்லாருமே வர்றாங்க, அங்கே வர்றாங்க இப்ப. ஆ. ஆ. ஆனா என்னோட இதுல நடந்துட்டு இருக்கு. சரிங்க ஐயா, இப்ப உங்களுக்கு எப்படி வேற விதமா அப்படி கனவுல அது மாதிரி வேற எதுவும் வெளிப்படுறாங்களா? கடவுள ஒரே ஒரு தடவை வந்தாரு. எப்படின்னா ஒரு இது அப்ப சொல்லுவாங்க மதுரை பாத்தல் கட்டி இந்த முருகன் கோயிலுக்கு ஆடுவாங்களா சாமி, ஆமா, காவடி அது ஆட்டமா? அந்த மாதிரி வந்து வீட்டுக்குள்ள வந்து இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சு. வீட்டுக்குள்ள வந்து வீட்டை சுத்தி சுத்தி ஆடுறாரு வேலை வச்சுக்கிட்டு. அந்த என்ன பிடிக்காது ஒண்ணு, ஐயோ அந்த பிள்ளைய கொள்ளூராதியெல்லாம் குத்தாதியெல்லாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏழோட்ட பையன் நிக்கிற அவனை குத்த போறாரு. வீட்டை விட்டு சுத்தி சுத்திட்டு குத்த போறாரு. அதான் தெரிஞ்சு அவளதானே முழிச்சிட்டு அது வந்து நான் சொல்லிட்டேன் ஐயாதே இது அப்படின்னு. ஏதோ ஒண்ணு வந்திருக்கு தீய சக்தி இந்த மாதிரி இது பண்ணிருக்காரு. அந்த ஒரு இதனால எனக்கு அதை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னு எனக்கு முருகன் ரூபத்துல ஐயா வராரு. பேரு அக்கௌண்ட் பேரு ஆறுமுகம், இப்ப வந்தது முருகனோட காவடி ஆட்டம். ஆமா ஆமா ஆமா. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். சரிங்க ஐயா, வேற என்னென்ன வேண்டிட்டீங்க, என்னென்ன நிகழ்த்தி இருக்காருங்க உங்க பிள்ளைகளுக்கு? அதே மாதிரி வேற வேற உங்களுக்கு பிள்ளைக்கு வந்து வீடு கட்டுறதுக்கு இப்ப பிள்ளைய வந்து 2 பிள்ளையும் பேசணுங்கிற அக்கால் தங்கச்சி அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அதுதான் ஐயாட்ட வேண்டி வச்சிருக்கேன். அப்புறம் ஒரு தரம் ஆட்டை காணும், எவனா தூக்கிட்டு போயிட்டேன். ஆட்டை காணும், ஆட்டை பிடிச்சு போயிட்டாங்க. ஆமா, புடிச்சிட்டு போகும். நான் என்ன ஐயாட்ட எழுதி வச்சுட்டு இருந்தேன். இங்க வந்து ஒன்னும் ஆடு ஜீவ சமாதிலையா? ஆமா, ஆட்டை காணும் எனக்கு மீட்டு தாங்கன்னு எழுதி வச்சுட்டு ஒண்ணு ஆடு வரணும், இல்லைன்னா அவனுக்கு ஏதாவது. ஆமா, வச்சுட்டு வந்தேன். வந்து ஒரு வாரம் கூட இல்ல. இப்ப ஒரு நாள் இதை யாருன்னு தெரியணுமே, என்னன்னு தெரியலையே, ஐயாவும் ஒன்றும் காமிக்கலையேன்னு நான் வேற பக்கம் பாக்குறக்கா போனேன். அப்ப எங்க வீட்டுல என்னவோ போன் பண்ணிட்டாங்க, ஆடு கிடக்கு, கொண்டாந்து தூக்கி கொண்டாந்து போட்டு போயிட்டேன். அதோட வந்துருச்சு ஆடு. ஆட்டை கொண்டாந்து கம்மா இருக்குல போட்டு அந்த ஓரத்துல போட்டு போயிட்டேன், தண்ணி ஓரத்துல. 8 நாள் ஆச்சுல. அதோட நடக்க முடியாம கிடந்து என்னமோ இதுல சிக்கிற மாதிரி கிடக்கான். செத்துன மாதிரி 8 நாள் இருக்கு, கிடக்குமா, செத்து போகாதா? அதோட போய் தூக்கிட்டு இருந்து அப்புறம் பார்த்தா நம்ம அவருடைய துண்ணூரையும் தீர்த்தத்தையும் தடவி விட்டு எந்திரிச்சு ஒரு 2 வாரம் தான் 2 வாரம் சென்று குட்டி ஓடிச்சு 2 கிடாக்குட்டி. இன்னைக்கு நல்லா நிக்குது. பெரிய சம்பவம் தான். திருடனே வந்து கொண்டு வந்து ஆட்டை விட்டு போயிட்டான்னு பாத்துங்க. ஆமா ஆமா, பெரிய கெட்டிட்டே போட்டிருந்திருக்கேன் 7 நாளா. 8ஆம் நாள் கொண்டாந்தா எங்க அம்மா கிட்ட கொண்டாந்து போட்டு போயிட்டேன். ஏன்னா நான் இங்கிட்ட போறோம்ல, என்ன தெரியல என்ன நடக்க போக தெரியல, நம்ம வண்டி போட்டு வந்துடும்னு விட்டுட்டு கொண்டாந்து இது பண்ணிட்டாங்க. அந்த ஒரு அதிசயம் நடந்துச்சு. பெரிய அற்புதம் தாங்கம்மா ஐயா. ஆமா, கண்டிப்பா. எனக்கு அதுதான் எனக்கிட்ட வந்து ஒரு இது சொல்லணும் ஐயா கிட்ட பத்தி. எனக்கு ரொம்ப இதா மனசுல வருது. அதே மாதிரி ஒரு பொம்பளை கோயிலுக்கு வாரம் சொல்லிச்சு. கோயிலுக்கு வாரம்னு சொன்ன பொம்பளை என்ன எழுந்திரிச்சு, என் மருமைகளுக்கு ஆட்சியில் இருக்குதா, நான் வரலக்கான்னு சொல்லிடுச்சு. நீங்க பாருங்க, ஐயாவோட இது இருந்தா கண்டிப்பா உங்க மருமைகளுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது, லேசாத்தே இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டே இருங்க. சென்னையில ஆக்சிடென்ட் ஆயிருச்சு. ஆனா இங்க கூட்டிட்டு வந்து கொஞ்சம் பரவாயில்லாம இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப என்ன 3 நாள் சென்று மறுபடியும் புறப்பட்டு வந்துருச்சு. அக்கா நான் வாரக்கா, என் மருமைகளுக்கு ரொம்ப அடி இல்லக்கா, நீங்க சொன்ன மாதிரி நல்லா இருக்காப்புல அப்படின்னு. அதோட வந்து பஸ்ல வந்து நாங்க 2 பேருமே வந்து சாமி விட்டு அடிக்கடி அதுக்கு வரோம். இப்ப 2 வருஷம் தீர்த்த கூட எடுத்துட்டு 3ஆவது வருஷம் இந்த வருஷம் எடுக்கணும். சரிம்மா, சரி, நல்லது.